Hi, this is Dr. S. Maheshwari for NCERT in Tamil. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மால்வேசி ஃபேமிலி மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட கண்டினியூவேஷன். நமக்கு இந்த ஃபேமிலி இந்த சிலபஸில் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இந்த இயர் ப்ரெசண்ட் NCERT புக்கில் இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு போன எடிஷன்லேயும் அதுக்கு முந்தின சில ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி எடிஷன்லேயும் கிடைக்கல. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஃபேமிலியை ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பை GL சோப்ரா அவங்களோட புக்கில் இருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம NCERT மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஜில் முடியாது. ஜென்ரலாக டிஸ்ட்ரிபியூஷன், கேரக்டர்ஸ், சில பிளான்ஸோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரெசிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம ஹைபிஸ்கஸை தான் டைப் ஸ்பீஷீஸாக படிக்க போகிறோம். அதை படிச்சுட்டு நான் ஜஸ்ட் புட் இட் இன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபார்ம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஜென்ரலாக மால்வேசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 82 ஜெனிரா அண்ட் 1500 ஸ்பீஷீஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் எக்ஸப்ட் ஆர்டிக் ரீஜன். முக்கியமாக ட்ராபிக்ஸ் அண்ட் சப்ட்ராபிக்ஸில் ரொம்ப அழகாக வளர்கிற ஒரு பிளான்ட். இது வந்து காட்டன் ஃபேமிலின்னே சொல்லுவாங்க. பாருங்கள், காட்டன் ஃபேமிலின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அழகான பூ, ரொம்ப எக்கனாமிக்கலி வேல்யூபிள். காட்டன் ஃபேமிலி, காட்டன் இருக்குது, அது தாண்டி என்ன ஒரு பெரிய எக்கனாமிக் வேல்யூ இருந்துற போது அது. ஹைபிஸ்கஸ் எஸ்குலென்தஸ் நமக்கு சாப்பிட்ற லேடிஸ் ஃபிங்கர் இது. அப்புறம் நிறைய டையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க செம்பருத்தி பூவிலேருந்து. அப்புறம் அழகு சாதன விஷயங்கள் எல்லாமே இதிலிருந்து கிடைக்கிற ஒரு குரூப். இப்போ நாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் படிப்போம். ஹேபிட், த பிளான்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆர் யூஸ்வலி ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ். ட்ரீன்னு ஒன்று இல்லை. இந்த காட்டன்லாம் ஒரு காலத்தில் ஓல்டு வேர்ல்டு காட்டன் அப்படிலாம் ரொம்ப பெருசாக வளர்ந்தது. இப்போல்லாம் அப்படியே ஹைப்ரிடாக ஷார்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. The plants of the family are usually herbs, shrubs, hibiscus shrub, often mucilaginous and occurring both in cultivated and wild state. ரெண்டு ஸ்டேட்லேயும் வளர்றது. ரூட் பார்த்திங்கன்னா டேப் ரூட்டு, பிரான்ச்ட், ஸ்டெம் இரect branched, லீஃப் சிம்பிள், லார்ஜ் அண்ட் ப்ராட், நல்ல பெருசாக அழகாக வளரும். வீனேஷன் நல்ல பால்மேட்டலி வெயின்டு. ஓகே, பால்மேட்டலி லீஃப் இல்லை, வெயின் மட்டும் உங்களுக்கு மல்டிகோஸ்டேட் வெயின். நான் உங்களுக்கு முந்தின ஃபேமிலிஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. வித் பீட்டியோல்ஸ் அண்ட் பீட்டியோலேட்டட் லீஃப், எல்லாத்துக்கும் பீட்டியோல் இருக்கும். டெசிடுவஸ் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஆனால் விழுந்துடும். அந்த மாதிரி ஆல்டர்னேட் லீஃப். டெசிடுவஸ்னால் விழுந்துடுறது. ஓகே, ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா சாலிட்டரி, ஆக்சிலரி ஆர் டெர்மினல், or sometimes in loose racemes or cymose panicles. Panicleனால் இந்த மாமரத்தில் வர கிளஸ்டர் ஆஃப் ரெசீம் இருக்கு இல்லையா, அது பேனிக்கல்னு சொல்லுவோம். அந்த மாதிரியும் வரும். ஃப்ளவர்ஸ் ரெகுலர் தான், இர்ரெகுலராக இல்லை. பென்டாமீரஸ், 5 கேலிக்ஸ், 5 கொரோலா, அந்த மாதிரி. பைசெக்ஷுவல், மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. ஹைப்போகைனஸ், சுப்பீரியர் ஓவரி. ஆஃபன் ஷோயி, சைக்ளிக் அண்ட் வால்வேட், நல்லா அழகாக பார்க்க பெருசான ஃப்ளவர்ஸ். Epicalix, a whorl of 3 or more distinct or connate bracteoles form an outer whorl of calyx. ஸோ இந்த ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா எபிகேலிக்ஸ். கேலிக்ஸ்க்கு வெளிப்பக்கமாக அழகாக, அதாவது உங்களுக்கு ஸ்டாக்கு அட்டாச் ஆகிருக்கிற இடம், அதாவது லீஃபில் ஃப்ளவர் வந்து அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல இருந்து அந்த கேலிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு 1 whorl ஆஃப் எபிகேலிக்ஸ் இருக்கும். இது வந்து மாடிஃபைடு பிராக்டியோல்ஸ். இது எக்ஸப்ஷன் சிடா அண்ட் அபுட்டிலான். இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். அதான் நான் சொன்னேன், இது NCERT இல்லை. என்டையர் ஆஞ்சியோஸ்பெர்ம் போது இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷனல் கேஸஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் நான் படிச்சுக்கிறேன். கேலிக்ஸ் 5 gamosepalous, persistent sometimes in the fruit along with the epicalix. இப்போது சில நேரங்களில் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸாக இருக்குது எபிகேலிக்ஸோடு சேர்ந்து. நாம் இந்த பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸை சொலானேசியில் படித்தோம், இதுலேயும் இருக்குது. கொரோலா 5 ஃப்ரீ ஆர் ஸ்லைட்லி யுனைட்டட் அட் த பேஸ். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பெட்டல்ஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு கீழே அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும்.
ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேமினல் டியூப் இருக்குது இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் எபிகேலிக்ஸ், கேலிக்ஸ். இந்த எபிகேலிக்ஸும் கேலிக்ஸும் அந்த இடத்துல இந்த ஸ்டேமினல் டியூப் வரும்போது இந்த 5 பெட்டலும் கொஞ்சம் யுனைட் ஆன மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். யூஸ்வலாக அது ஃப்ரீ பெட்டல்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் slightly united at the base due to the fusion with the staminal tube, twisted inferior. பார்க்குறதுக்கு உள் பக்கமாக அமைங்கி இருக்கும். The corolla drops off as a whole united with the staminal tube. அதோடு தான் விழுந்துடும். இந்த டபுள் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கார்டன் ஐபிஸ்கஸ் அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்டல் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இன்டு பெட்டல். அதில் நீங்கள் 5லாம் சொல்ல முடியாது, நிறைய பெட்டல்ஸ் வரும் அடுக்கு செம்பருத்தியில். இட் இஸ் ஆல் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ், அப்படியே அது பெட்டெல்லாம் மாறுறதுனால. ஆண்ட்ரீஷியம்குள்ளே போனீங்கன்னா அடுத்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போனால் ஆண்ட்ரீஷியம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரே பண்டிலாக இருக்கும். மோனோடெல்ஃபஸ் ஆண்ட்ரீஷியம் ஸ்டேமன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாமினல் டியூப் அப்படியே மேலே கவர் ஆகி அது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆந்தர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆந்தர், பார்க்குறதுக்கு கிட்னி ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆந்தர். இங்கே டயக்ராம் இருக்குது பாருங்கள். இந்த கிட்னி ஷேப் ஆந்தர் தான் உங்களுக்கு ரெனிஃபார்ம் ஆந்தர். திஸ் இஸ் த கிட்னி ஷேப்ட் ஆந்தர். பார்க்குறதுக்கு டிப்பிக்கலாக கிட்னி மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோதீக்கஸ் ஆந்தர். இதில் வந்துட்டு ஒரே ஒரு லோபு தான் இருக்கும். இந்த ஒரு லோபு இருக்கிறதுனால இது மோனோ ஆந்தர் லோப் வந்து ஒன்றே ஒன்று. ஸோ திஸ் இஸ் மோனோதீக்கஸ் ஆந்தர். ஜஸ்ட் அ செகண்ட். மோனோதீக்கஸ் ஆந்தர் பார்க்குறதுக்கு கிட்னி மாதிரி இருக்கிறதுனால ரெனிஃபார்ம் ஆந்தர். இட் இஸ் அ ரெனிஃபார்ம் ஆந்தர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து பேஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்காது. இட் இஸ் அ டார்சி ஃபிக்ஸ்டுன்னு கூட சொல்லுவோம். டார்சி ஃபிக்ஸ்டு ரெனிஃபார்ம் ஆந்தர் வித் ஒன் ஆந்தர் லோப். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி when you talk about in the condition, all the stamens are attached in a single tube. மோனோடெல்ஃபஸ் ஸ்டேமன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், மோனோடெல்ஃபஸ் ஸ்டேமன். ஸோ இது அதாவது இந்த பிஸ்டிலை சுற்றி இந்த ஸ்டாமினல் டியூப் வரும், அதை சுற்றி இங்கே இருக்கும். அத்தனை ஸ்டேமனும் வெளியில் பார்த்து இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரோஸ் கண்டிஷன் டூ. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரோஸ் கண்டிஷன் டூ. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு த டைட்டில். இப்போ படிப்போம். Andrecium. The fertile stamens are numerous, monodelphous, united below into a staminal tube which is fused with the basal part of the petal. The upper part of the branched filaments, however, remain free, each bearing one-celled monothecous reniform kidney-shaped of anther which open by a transverse slit, extros turned outward at the time of dehiscence. Pollens numerous and spinous. பார்க்கிறதுக்கு அப்படியே குச்சி குச்சியாக ஸ்பைன் மாதிரி தெரியும் under the microscope. All these stamens are derived by copious branching of 5 antipetalous stamen. The outer antisepalous whorl of stamens has been lost, though in hibiscus it is represented by 5 teeth or the staminodes on the summit of the staminal tube. மேலே கிட்ட பார்க்கும்போது, தட் இஸ் உங்களோட அந்த ஸ்டிக்மா கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாமினோடு மாதிரி, ஸ்டாமினோடுனா ஸ்டிரைல் ஆந்தர்ஸ் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும், ஹைபிஸ்கஸில் இருக்கும். இதுதான் அபவுட் ஆண்ட்ரீஷியம். ஸோ when you talk about கைனீஷியம், இங்கே இது ரொம்ப தேவையில்லாத அதிகமாக இருக்குது, நம்ம லெவலுக்கு அது போதும். கைனீஷியம்குள்ளே வந்தீங்கன்னா 1 or many carpels, பட் யூஷுவலி 5 or 10 syncarpus, ovary superior, many chambered due to false septum. இதுலேயும் false septum, or 1 or several in each locules, or each chamber has a number of carpels, placentation, axile. Ovules 1 or several in each locule, style long, united below, free above, passing through the staminal tube.
terminating as in many stigmas as in the number of carpels. எவ்வளோ கார்பல் இருக்கோ அவ்வளோ ஸ்டிக்மா பார்க்கலாம். நம்ம ஐபிஸ்கஸில் 5 பார்ப்போம், ஏன்னா அதில் 5 கார்பல்லரி அப்படி இருக்கிறதுனால மேலே 5 ஸ்டிக்மா இருக்கும். ரேர்லி ட்வைஸ் தேர் நம்பர், சம்டைம்ஸ் 10 கூட மாறலாம். ஃப்ரூட் ஷைசோகார்பிக், கார்சிருலஸ் ஆர் கேப்சுலார். நார்மல் கேப்சுலார் நம்ம இந்த காட்டன்லாம் அப்படியே வெடிக்கும் பாருங்கள், அது வெரி வெரி ரேர்லி பெர்ரியும் பார்க்க முடியும், பட் வெரி ரேர். அடுத்தது சீட்ஸ் பார்த்திங்கன்னா நியூமரஸ், நான் எண்டோஸ்பெர்மிக் வித் லிட்டில் ஆர் வித் லிட்டில் எண்டோஸ்பெர்ம். நம்ம சீட்ஸும் இவ்வளோ தான் கதை. ஆனால் இப்போ நம்ம காட்டன்குள்ளெல்லாம் போனீங்கன்னா, காசிபியம்குள்ளெல்லாம் போனீங்கன்னா, காசிபியம் எவ்வளோ ஒரு எக்கனாமிக்கலி வேல்யூபிள் பிளான்ட்டு. அதில் அப்படியே ஹேரியாக இருக்கும், அதுதான் அப்படியே அந்த ப்ரோட்டீன் ஹேர் தான் உங்களுக்கு காட்டனாக மாறுறது. அதை பற்றி இங்கே ஃபைபர்ஸ் ஆஃப் அ காமர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த என்டையர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஃபேமிலி, மொத்த ஃபேமிலியோட டிஸ்கிரிப்ஷன். பட் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் வெறும் ஹைபிஸ்கஸ் பற்றி மட்டும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Malvaceae family shrub, taproot, erect strongly fibers mucilaginous, simple alternate stipulate leaf, multicostate reticulate venation, palmately vein நாங்கள் படித்தோம் இல்லையா, அது இங்கே. Cymose or solitary terminal. Bracteoles form calyx-like structure called epicalyx. So epicalyx எங்கேருந்து வருதுங்கிற கொஷின் கொஞ்சம் காமனாக இருக்கும். It is bracteoles. Complete actinomorphic hypogynous. 5 sepals, gamosepalous, covered with stellate hair. Sepals வந்து gamosepalous. Petals வந்து free. Polypetalous, large red or pink petals. Nectar secreted in pits in the base of the petal androecium. Numerous stamens united, monodelphous, single bundle, and epipetalous attached இருக்கும். Upper part of the filament bearing anthers are free. Anthers free. இன்னும் கூட இதில் நீங்கள் அப்படியே அந்த ரெனிஃபார்ம் ஆந்தர், எக்ஸ்ட்ரோஸ் ஆந்தர், அது எல்லாத்தையும் இதோடவும் ஜாயின் பண்ணிக்கணும். கார்பல்ஸ்க்கு போனீங்கன்னா 5 கார்பல், ஆல் த கார்பல்ஸ் ஆர் யுனைடெட், சின்கார்பஸ், superior ovary hypogynous, axial placentation. அதுக்கப்புறம் ஸ்டிக்மா 5 ஸ்டிக்மா, ஒரு லென்த்தி ஸ்டைல், சிம்பிள் ட்ரை ஃப்ரூட் பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரை கேப்சியூல், எண்டோஸ்பெர்மிக், cross pollination, insects attracted by nectar, and gaudy corolla ரொம்ப பெருசாக இருக்கும். So this is about a simple description of a single type species hibiscus. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டயக்ராமுக்காக நான் இங்கே வந்தேன். ஃப்ளோரல் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஃபுல் வேர்ல்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எபிகேலிக்ஸ். உள்ளே இருக்கிற எபிகேலிக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், எதுவும் அட்டாச் ஆகலை. உள்ளே இருக்கிற வேர்ல்ட் வந்து கேலிக்ஸ், அது எல்லாமே கேமோசெபாலஸ் அட்டாச்சாக இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்கிறது கொரோலா. ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் ரொம்ப காமன் இன் மால்வேசி, அது காட்டுறாங்க. எபிபெட்டாலஸ் எல்லாமே அட்டாச்சாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ப்ரெசன்ட், இன்ஃபினிட் இன் நம்பர். அந்த இன்ஃபினிட்டை தான் அப்படியே ஒரே பண்டலாக இருக்கவே அப்படியே காமிச்சிருக்கு. அதுக்கும் உள்ள கைனீஷியம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 சேம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 கார்பலரி, பென்டா கார்பலரி. அதுக்குள்ளே சீட்ஸ், தட் இஸ் ஓவியூல்ஸ் ஆன் ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதோட ஃப்ளோரல் டயக்ராம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. லுக் அட் ஹியர். ஸோ ஆக்டினோமார்பிக், பைசெக்ஷுவல், எபிகேலிக்ஸ் இருக்குது, கேலிக்ஸ் 5, கொரோலா 5 ஃப்ரீ, எபிபெட்டாலஸ் ஆண்ட்ரிஷியம் மேலே மார்க் பண்ணியிருக்கு. ஆண்ட்ரிஷியம் நிறைய இருக்கிறதுனால, ஒரே பண்டலாக இருக்கிறதுனால வித்தின் ப்ராக்கெட் இன்ஃபினைட்டாக கொடுத்துருக்கு. கைனீஷியம் 5 தான், யூஷுவலாக 5. அந்த யூஷுவலாக வர 5ல் உங்களுக்கு எல்லாமே இட் இஸ் அட்டாச்ட். ஓகே, ஆல் த 5 செப்பல்ஸ் ஆர் சாரி 5 சேம்பர்ஸ் ஆர் அட்டாச்ட். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அதே தான் 5 ஆர் மோர், இட் ஆல் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு யூஷுவலாக கார்பல்ஸ் 5 மோர்ஸ் இன் கார்பஸ் அட்டாச்ட். எப்போவுமே 5, சம்டைம்ஸ் ஃபால்ஸ் செப்டம் தெரிஞ்சிச்சுன்னா மோர், அதனால் ஒரு சேஃப்டி சேக் இப்படி கொடுத்துருக்கு. கோடு கீழே வந்து மேலே கைனீஷியம், ஐப்போகைனஸ் ஓவரி, infinite number of androecium, that is stamen. This is about ஒரு technical description of hibiscus rosa sinensis, show flower,
அது ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். இந்த ஃபேமிலி ரொம்ப ஈஸி. ஏன்னா நல்ல பெரிய ஃப்ளவர், அதனால் ரொம்ப குழப்பம்லாம் தேவையில்லை. ரொம்ப கேரக்டரிஸ்டிக் அண்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மால்வேசினா என்னெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைகாட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ட்ரீயே பார்க்கல, புக்கில் நமக்கு ட்ரீயே கொடுக்கல, ஆனால் காசிப்பியம் ஓல்டு வேர்டில் அப்படி இருக்கும். மற்றபடி ஹெர்பு ஷ்ரப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேப் ரூட்டு, லீஃப் எல்லாம் நல்லா பெரிய லீஃபு வித் மல்டி கோஸ்டேட் வெயின்ஸ், அது ஞாபகம் இருக்கணும். குழன்னு ஒரு திரவம், மியூசிலாஜினஸ் ஷீத், இதுவுமே சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் மால்வேசி. ஃப்ளவர் வந்திங்கன்னா நல்ல ஷோயி ஃப்ளவர், 5 பென்டாமீரஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக எபிகேலிக்ஸ் இருக்குது, பிராக்டியோலோட மாடிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம்குள்ளே வந்திங்கன்னா அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். மோனோடெல்ஃபஸ் ஒரே பண்டில், மோனோதீக்கஸ் ஒரே ஒரு ஆந்தர் லோபு, ரெனிஃபார்ம் தட் இஸ் கிட்னி ஷேப்டு ஆந்தர் எக்ஸ்ட்ரோஸ் வெளிப்பக்கம் பார்த்துருக்கு. ஸ்டாமினல் டியூபுக்குள்ளே, அதாவது ஸ்டைலை சுற்றி ஒரு டியூபு, அந்த டியூப்பில் கவர் ஆகி உங்களுக்கு வர ஸ்டாமினல் டியூப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டேமன்ஸ். அதுக்கப்புறம் கைனீஷியம்குள்ளே போனீங்கன்னா லென்த்தி ஸ்டைல். ஸ்டிக்மா அப்படியே பிரான்ச்சாக 5 இல்லை 10 அந்த மாதிரி, அதாவது எவ்வளோ கார்பல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்மா. கார்பல் யூஷுவலாக 5 ஆர் மல்டிபிள்ஸ் ஆர் மோர் பிகாஸ் ஆஃப் த செப்டம் ஆல் சின்கார்பஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப 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 காமன் ஃபீச்சர் ஆஃப் வெரி காமன் ஃபீச்சர் ஆஃப் அ மால்வேசி. ஃப்ரூட்டுக்குள்ளே போனீங்கன்னா கேப்சியூல், ஜென்ரலாக கேப்சியூல் இஸ் அ வெரி காமன் ஃப்ரூட். இது சேலியன்ட் ஃபீச்சர், ரொம்ப முக்கியமாக எபிகேலிக்ஸ் மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் மால்வேசி. ஸோ இந்த ஃபேமிலியோட ஆக்சுவலி நமக்கு எல்லா ஃபேமிலியுமே முடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஃபேமிலியுமே அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புதுசாக லைக் நெக்ஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போக வேண்டி இருக்கும். ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபேமிலிஸ் கொஞ்சம் தரோவாக படிச்சுக்கோங்க. குட் லக். அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. பாய்.